ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் குல்ஃபி காமெடி. இப்போ வந்து நாங்கள் திருப்பி வயலுக்கு தான் போகிறோம். அதாவது நம்ம குட்டி டிடிஎஃப் எப்படி ஜார்விஸில் போகிற மாதிரி நம்ம ஜார்விஸ் எடுத்து நம்ம வண்டியில் ட்ரீன் வந்துட்டு இருக்கோம். இந்த நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், தூரத்துலேருந்தே தெரியுது பச்சை பசன்னு ஒரு இடம். நல்லா இருக்கா? ஹாய் காய்ஸ், இதான் எங்கள் வய பாருங்க பாருங்க காய்ஸ், அழகா இருக்கா? இந்த வயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் ப்ளூ கலர் ஹட்டாக கமெண்ட் பண்ணுங்க. அங்கே பாருங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருக்காரு. அவ்வளோ அழகா பச்சை பசேன்னு எப்படி அழகா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறோம். இங்கே பாருங்க, நெற்கதிர்களை பாருங்க, அழகா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம் வயல. ஹாய் காய்ஸ், நீங்களும் இந்த மாதிரி நெல் வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களே, அங்கே தூரத்தில் மலையெல்லாம் நல்லா பாருங்களே, சுற்றி மலை காடு. இது பார்க்கவே ஒரு அருமையான காட்சியாட்டம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீங்களும் நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குன்னு. இந்த மாதிரி இடத்துல ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு படுத்து தூங்குற சுகமே தனி ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு. நல்லா பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம நீங்களும் வயல் வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரிக்க விட்டுட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் ஹாட்டை தெரிக்க விட்டுட்டு போங்க. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து இந்த நெல்லுல எப்படி விளைய வைக்க போறத நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வெறுங்காடை எடுத்துக்கணும். ஒரு வெறுங்காடை எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம கிணறு இருக்கு பார்த்தீங்களா, கிணத்துல இருந்து பைப் வச்சு தண்ணி நல்லா விட்டுறணும். நல்லா விட்டோன்னே உங்கள்கிட்ட டாக்டர் இருந்தாலும் டாக்டரை வச்சு உழுதிக்கலாம், மாடு இருந்தாலும் மாடியை வச்சு உழுதிக்கலாம் சார். அப்புறம் உழுதுனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு நல்லா அது மாதிரி உழுதுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு சைடு போட்டிருப்போம்ல நெல், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல நெல் நட்டு வச்சிருப்போம். அதை நம்ம வீட்டில் உள்ள ஆளுங்களை வச்சு பிடுங்கி இது மாதிரி நடுவில் இப்படி வச்சு விட்டோம்னா, காடு ஃபுல்லாக வச்சு விட்டோம்னா இது மாதிரி விளைஞ்சி வந்துடும். அப்புறமே நம்ம ஒரு மாதத்துக்கு 2 மாதம் நல்லா தண்ணி பாய்ச்சி. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க சொன்னார்ல, இப்போ பாதி தான் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அவர் கண்டினியூ பண்ணுவார். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வயலில் தண்ணியை விட்டு இந்த நெல் இருக்குல்ல, நம்ம கொஞ்சம் நெல் வாங்கி அந்த நெல்லை அப்படியே தூவி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பக்கமும் சுற்றி ஆளுங்கள்லாம் நடுவில் இறங்கி தூவி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தூவி விட்டதுக்கப்புறம் தான் அவர் நம்ம ஃப்ரெண்டு சொல்ல மாதிரி அப்படியே வளர்ந்துடும். அதுக்கடுத்து வேற ஒரு வயலில் தண்ணியெல்லாம் விட்டுருக்கோன்னு சொன்னாங்கல்ல நம்ம ஃப்ரெண்டு, அது மாதிரி நம்ம தண்ணி விட்டு தண்ணியில் இது மாதிரி பறித்து அங்கே நடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கு முன்னாடி இப்படி நட்டோன்னா 1 மாசத்துல இது மாதிரி வந்துருமா. 1 மாசத்துல வந்தோடனே நம்ம இது மாதிரி தண்ணி நல்லா விட்டோன்னே இந்த தாள் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் கருக ஆரம்பிச்சிடும். இந்த நெல்மொழிலாம் நல்லா மஞ்சள் கலரில் தெரிஞ்சோடனே ஃபுல்லாக காடெல்லாம் அது மாதிரி தெரிஞ்சோடனே நம்ம நெல் வண்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதை விட்டு நம்ம அறுத்துடலாம். அறுத்தோடனே இந்த டிராக்டர் இருக்கும்ல, அதை கூலம்லாம் அப்படியே இருக்கும்ல, கூலம் விட்டுருக்கு பின்னாடி ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, அதை வச்சு அப்படியே உருட்டிட்டோம். நம்ம வீட்டில் மாடு இருந்துச்சுன்னா மாட்டுக்கு நம்ம கூலத்தை எடுத்துக்கலாம். அப்படி கேட்க வந்தாங்கன்னா கூலை வந்து நிறைய பேர் கேட்க வருவாங்க, அவங்களுக்கு கூலத்தை விற்கலாம் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு. ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை, இப்போலாம் விலை அதிகமாகிடுச்சு. 300 ரூபா 500 ரூபாலாம் ஒரு கட்டு போகுது. ஹாய், இந்த அறுவடை மிஷின்லாம் வந்து இது அறுக்கும்ல, அப்போ அந்த நெல் வண்டி அப்புறம் அந்த பின்னாடி டாக்டர்ல மிஷின் வச்சு அறுக்கும்னு சொன்னாங்கல்ல, அது எல்லாம் எங்கள் காட்டில் இருந்து அறுக்கல. உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நல்லா பாருங்களே, உங்களுக்காக கஷ்டப்பட்டு உள்ளே இருந்து எவ்வளோ அழகாக வீடியோ எடுக்கிறோன்னு. இதுக்காக வச்சு நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் காய்ஸ், இந்த நெல்லுக்காய் வச்சுருக்க காடெலாம், இந்த நெல்லுக்காய் வச்சுருக்க ஓனர்லாம் இந்த ஓரத்தில் இந்த தூர் தெரியும் பார்த்தீங்களா, இந்த தூரம் ஒரு 2 தூரம் வந்து அறுத்து விட்டுருவாங்க. அறுத்தாதான் அந்த வண்டி கொஞ்சம் அறுக்க முடியும். இல்லைன்னா அறுக்காம விட்டோம்னா இந்த இடத்துல அப்படியே நெல் அப்படியே இது பண்ணி விட்டுருங்க. எப்படின்னா அது எடுக்க முடியாது, நெல் அப்படியே எல்லாம் காட்டிலே கொட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓரத்தில் இருக்க நெல்லை வந்து ஆளுங்களை விட்டு ஆளுங்க நம்மளே சேர்ந்து ஓரத்தில் இருக்கிறது மட்டும் அறுத்தரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வண்டி இறங்கி இது பண்ணுறது முடியாது, அந்த இடத்துல இருக்கிறத அறுக்கவும் முடியாது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வயல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள். அப்புறம் அதில் உங்களுக்கு புரியலைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அது மாதிரி வீடியோ எடுத்து தரோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குதா? இந்த சத்தம் என்ன சத்தம், எதுலேருந்து கேட்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் ஃப்ரெண்டு ஜாரிஸ் எடுத்துட்டாரு, நம்மளுக்கு கிளம்பலாம். டாட்டா பாய்.